வணக்கம் அன்புறவுகளே. இப்போ தான் காலமே 5 நேரம், ஒரு 5:30 மணி இருக்கும். இப்போ நாங்கள் டோக்கியோ ஜப்பானில் நிற்கிறோம். நாங்கள் இந்த வெக்கேஷன் முடிக்க போதில் அப்போ வரும்போது டோக்கியோ ஜப்பானில் நேற்று ஒரு 19 மணி நேரம் ரான்சீட். அப்போ நாங்கள் வெளியில் வந்து இந்த நாட்டையும் சும்மா பார்ப்போம் லைட்டாக பார்த்துனாங்களோ. அப்புறம் பார்க்க முடியாமல் போச்சு. என்னென்னு சொன்னால் ஃபேமிலியோடு வந்தபடியே கொஞ்சம் கஷ்டம். தனியான்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கலாம் லாஸ்ட் நைட். பட் ராத்திரி இப்படியும் படுக்கையில் என்னோட கனடா நேரத்துக்கு கொஞ்சம் ஆப்போசிட் தானே படுக்கையில். பட் இதில் என்ன மேய்க்கு நான் சொல்ல போகிறேன்னு சொன்னால், நாங்கள் வந்த நேரத்தில் இங்கே ஒரு சுனாமி பிரச்சனை வந்து ஓடிக்கொண்டு எங்களுக்கு தெரியாது. இப்போ நேற்று நாங்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் சும்மா தெரிஞ்சுட்டு ஏழிய டயட்டாக போச்சு. அப்போ படுத்துட்டு இருந்தாலும் நமக்கு டிவியை போட்டு பார்க்க அது சுனாமியை பற்றி ஒரு ஜப்பானி நியூஸில் போய் கொண்டு வந்தது. நான் அதை பெருசாக இது பழைய ஏதோ போகுது உங்களுக்கு அவங்களோட மொழியும் தெரியாதானே. அப்போ படுத்துட்டேன். இந்த விடிய ஏழி எழும்பிட்டேன். விடிய 2 மணி 3 மணி தான் படுத்துனான். என்ன காடா நேரப்படியுமோ எழும்பிட்டேன். ஒரு 7 மணிக்கு படுத்தினா ஒரு 10 மணிக்கு எழும்பிட்டான்னா எழுப்ப வச்சுட்டாங்க. பொடிகள் எல்லோரும் எழும்புங்க, என்ன நேரம் காம்ப்ளிகேட் என்ன இப்படி ஃப்ளைட்டுக்கு தானே. அப்போ அவங்க கேட்டு நானும் எழும்பி இருந்து பார்த்து இருக்க பாப்பா ஒன்று கூகுள் பண்ணால் அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சு. அதாவது 8.8க்கு அங்கே வந்து ரஷ்யாவில் ஒரு ஏற்றுத்தி நடந்திருக்கு. அதன் பிரகாரம் தொடர்பாக இங்கே அதுக்கு பிறகு இங்கே ஜப்பானில் ஒரு சுனாமி பெருமண்டு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறோம். பட் சோபாத் அதை எடுத்துட்டு தான் நியூஸ் இருக்குது. நல்லது. எனவே எல்லாம் எங்கட கையில் இல்லை தானே ஒன்றும். ஆனவடியால் ஒன்றும் செய்யலை. அது எல்லாம் அவன் செயல் ரெண்டு போட்டு வந்து நாங்கள் இருக்கிறோம். பட் இன்றைக்கு எங்களுக்கு அடுத்த ஃப்ளைட்டு ஒரு 10:50க்கு இருக்குது. அப்போ இப்போ பழிக்கிட்டு போய் கேட்கல இருக்கா போயிட்டு அதான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுவோம்ட்டு இருக்கிறோங்க. ரெயின் போகுது. மற்றது என்னென்னு சொன்னால் நான் இந்த ஒரு நாள் ஒரு 10 மணித்தியாலும் ஜப்பானில் நின்றதை நான் பார்த்தேன். சில நல்ல விஷயங்களை பார்த்தேன். முதலாவது அவர்கள் சைக்கிள்லாம் கூடுதலாக தெரிகிறவன் எல்லோரும். முழு பேரும் சைக்கிள் தான், பைசைக்கிள் தான் கூடுதலான ஆட்கள் தங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனை செய்கிறோம். மற்றது ரெண்டாவது வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றாங்களான்னு சாப்பிட்டேக்க அது கூடாத நல்லதுண்டு எல்லோரும் தான் சொல்லணும். பட் என்னை பொறுத்தவரையில் நல்லன்னு தான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் அதுவே அந்த டிப்ஸை எதிர்பார்க்கவே இல்லை. மற்றது நாங்கள் கேள்விப்பட்டேன் டிப்ஸ் கொடுத்து தான் நான் அவமதிக்கிற மாதிரி முடியுமெண்டு மாதிரி. அதை விட உண்மைன்னு தெரியலை. பட் நான் கேட்கவில்லை. பட் அவை ரைட்டாகவே ஒரு அமௌண்ட்டை போட்டு அந்த என்ன அமௌண்ட் வந்ததோ அதை போட்டுட்டு டேப் பண்ண சொல்லிக்கிறேன். டேப் பண்ணி விட்டேன். அங்கே அந்த மிஷின்லேயே கூட ஒரு ஆப்ஷன் இப்போ கனடா ஒவ்வொரு நாடுகள் இருக்க மாதிரி எவ்வளோ டிப்ஸ் கொடுப்பீங்கள்னு சொல்லி ஆப்ஷன் இல்லை. அந்த எதிர்பார்க்காம நல்லா சேவை செய்யணும். வேறு கடைக்கு சாப்பிட வாராக்களும் குயிக்காக சாப்பிட்டு குயிக்காக கிளம்பி ஓடினோம். மற்றது ஒரு தரம் அந்த ஹவாய் ஒன்று சொல்லி அந்த எங்கே நாங்கள் சொல்கிற மாதிரியோ இல்லாட்டி எப்படி அந்த ஒரு கதையும் இல்லை. தண்டனோட வேலைக்கு போய் தண்டனோட வேலைக்கு போயிடும். இப்படியான விஷயங்களை நான் இங்கே பார்த்தது நல்ல விஷயங்கள். மற்றது அடுத்தது வந்து நான் பார்த்தது ஒரு குறையென்று சொல்கிறேன்னு சொன்னால் எல்லோரும் ஃபோன்லாம் நடக்கைக்கே ஃபோன்லாம் பார்த்து கொண்டு போயிடும் நடந்து கொண்டு. அது சின்னாக்களோ பெரியாக்களோ எல்லோரும் ஃபோனில் ஏதோ செய்து கொண்டு தான் பார்த்து கொண்டு நடந்து போயிடணும். அது படிக்கிறதுனா கீழே இறங்கிக்கணும் ஃபோன் தான். அப்படி தான் இருக்குது. நான் பார்த்த இவ்வளோ தான் நல்லதும் கூடாதுன்றது நான் சொல்கிறது தான். மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது. நன்றி, வணக்கம், பாய்.